நம்மளோட வாழ்க்கையில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. வாங்க பேசலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். நமக்கு அவங்கக்கிட்ட திருப்பி நிறைய கேட்கணும், சண்டை போடணும் அப்படின்னு தோணும். ஆனால் அவங்கள்ட்ட திருப்பி சண்டை போடணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. நம்ம ஃபீலிங்ஸை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் உறவுக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். ஆனால் அவங்க உங்களை அவமானப்படுத்துகிறப்ப உங்களுக்குள்ளே உள்ள ஒரு வைராக்கியத்தை தூண்டி விட்டுருப்பாங்க. அந்த வைராக்கியத்தை மனசில் வச்சுக்கோங்க. அந்த வைராக்கியத்தோட காலமும் ஒன்று சேரும்போது உங்களை பெரிய அளவில் தன்மானத்தோட வாழவும் சாதிக்கவும் வைக்கும். அப்போ உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களுக்கு பின்னாடி பேசினவங்கெல்லாம் உங்களுக்கு நேருக்கு நேராக அவங்க முகத்தை பார்க்க கூட முடியாது. கூனி குறுகி போய் நிற்பாங்க. இதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய பதிலாக இருக்கும். சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும்